ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டினா என்ன, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் நம்மளோட வெப் பேஜில் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க, அதை பார்ப்போம். த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை த டிஸ்பிளே பிஹேவியர் ஆஃப் அன் எலமெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம HTML சொல்கிறோம்ல எலமெண்ட், ஸோ எலமெண்ட் அதாவது டேக்ஸை தான் நம்ம வந்து எலமெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த டேக்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ அந்த பிஹேவியர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதோட பிஹேவியர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நமக்கு தேவையான மாதிரி நம்ம அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் HTML the default display property value is taken from the HTML specification or from the browser user default style sheet. அதாவது நம்மளோட ப்ரௌசர் என்ன பண்ணிக்கணும், அதுக்குன்னு ஒரு டிஃபால்ட்டான ஸ்டைல்ஸை வச்சுருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக்குக்கும் அது டிஃபால்ட்டாக அந்த ஸ்டைலை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஸ்டைல் இல்லாமல் நம்ம தனியாகவே ஒரு ஸ்டைலை ஏற்றி அதோட பிஹேவியர் வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. தென் தேர்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அது மாதிரி சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சின்டாக்ஸ்னா, டிஸ்பிளே அப்படின்ற அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இந்த வீடியோலாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்றதான் ப்ராப்பர்ட்டி. தென் அதுக்கு கொடுக்க போகிற வேல்யூஸை பொறுத்தளவுக்கு இன்லைன் கொடுப்போம், டிஸ்பிளே நன்னு கொடுப்போம், இன்லைன்-block அப்படின்றத கொடுப்போம். ஸோ அதை பற்றிலாம் நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன், டெப்த்தாக ஒன்று எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத சொன்னேன். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, டிஸ்பிளே அப்படின்றது என்ன ப்ராப்பர்ட்டி, தென் அதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கொடுப்போம். இதான் இதில் சிஎஸ்ல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கான சின்டாக்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இருக்குது, இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னென்ன உள்ள இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, டிஸ்பிளே நன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ கொடுப்போம். தென் டிஸ்பிளே இன்லைனு, டிஸ்பிளே பிளாக்கு அண்ட் டிஸ்பிளே இன்லைன்-block அப்படின்லாம் கொடுப்போம். ஸோ இதை பற்றிலாம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் இதை பற்றி ஃபுல்லாக டெப்த்தாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்லைன் டேக் எது, பிளாக் டேக் எது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்லைன் அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேன் டேக்கு, ஐ டேக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்லைன் சொல்லலாம். ஸோ நம்ம அதில் எதை கொடுக்குறோமோ அது வந்து ஒரே லைனில் தான் வந்துட்டு இருக்கும், அடுத்தடுத்து கீழே வராது. ஸோ அது வந்து ஒரு இன்லைன் டேக் அப்படின்னு சொல்லுவோம். தென் பிளாக் டேக் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் சொல்லலாம், ஒரு H1 டேக் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவ் டேக் சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு பிளாக் டேக் சொல்லணும். பிளாக் டேக் இன்லைன் டேக்னா ஒரு டேக்குக்குள்ளே நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறீங்கன்னா அது வந்து ஒரே லைனில் வருது அப்படின்னா அதை வந்து இன்லைன் அப்படி சொல்லுவோம். தென் அதுவே வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, அது கண்டென்ட் வந்து சின்னமாக இருக்குது பட் அதோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்குது அப்படின்னா அது வந்து பிளாக் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்லைனை வந்து பிளாக்காக மாற்றலாம், ஒரு பிளாக்கை வந்து இன்லைனாக மாற்றலாம். ஸோ இந்த கீழே கொடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு டேக் யூஸ் பண்ணி நம்ம எப்பவும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம மேலே பார்த்த சின்டாக்ஸ் படி நம்ம ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு டேக்கை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து டிஸ்பிளே நன்னு, தென் டிஸ்பிளே இன்லைனு, டிஸ்பிளே பிளாக்கு, அப்புறம் டிஸ்பிளே இன்லைன்-block, அப்புறம் விசிபிலிட்டி அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை பற்றி ஒரு டேக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரியல் டைமாக செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரோட சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு H1 டேக் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா, பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம புரியணும் அப்படின்றதுக்காக நான் பிளாக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிளாக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ நான் அந்த ஸ்டைல்ஸ் எடுத்து விட்றேன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிளாக் அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பிளாக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், H1 டேக் அப்படின்ற ஒரு பிளாக் டேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த H1 டேக்கை செலக்ட் பண்ணி இதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து காட்டுறேன். ஸோ பேக்ரவுண்டு கலர் வந்து நான் ரெட்டுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரௌசரில் பார்த்தோம்னா பிளாக் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து சின்னம், ஆனால் அது வந்து என்ன எடுத்துருக்குன்னா அந்த டிஸ்பிளேயோட ஃபுல் வித்தையும் எடுத்திருக்கு. அது வந்து ஒரு பிளாக் சைஸில் எடுத்திருக்கு. இதுவே நான் அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேக், அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி நான் ஒரு கண்டென்ட் எழுதுகிறேன். ஸோ டம்மியான ஒரு டேட்டா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நான் போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா
அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வந்து இதாக இருக்கும், ஒரே லைனில் சிங்கிள் லைனில் வந்திருக்காது. ஸோ இப்போ பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியும். பிளாக் அப்படின்றதுனா ஒரு சின்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அதோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். அதுவே அதுக்கு அடுத்து வந்து நம்ம எந்த ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த பிளாக் வந்து விட்டு கொடுக்காது, அதோட இடத்த பிஹேவியரை விட்டு கொடுக்காம அடுத்தடுத்து கீழே தான் வர வைக்கும். ஸோ இதுதான் வந்து பிளாக் அப்படின்றது. இன்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதை நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்ம இதை வந்து பிளாக்குக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். ஸோ இன்லைனை பொறுத்தளவுக்கு நான் ஒரு இன்லைனுக்கு சொன்னபடி ஸ்பேன் டேக்கு, இட்டாலிக்கில் ஐ டேக் அப்படின்றலாம் வந்து ஒரு இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி இன்லைன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இது பண்ணி பார்ப்போம். நான் ஒரு ஸ்பேன் டேக் கொடுத்துட்டேன். ஸ்பேன் டேக். ஸோ இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்னா இன்லைன் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறேன், அதோட வித்து எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஒரு ஸ்பேன் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் இன்லைன் அப்படின்ற ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ சைஸோ அதை மட்டும் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து அடுத்தடுத்து அதோட இந்த டிஸ்பிளேயில் ஃபுல் வித்தையும் எடுக்காமல் அதுக்கு தேவையான இடத்த மட்டும் எடுத்துருக்கு. இது வந்து இன்லைன் சொல்லுவோம். இதுவே நான் இன்னொரு டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நான் வந்து யூகேன்னு கொடுக்குறேன். ஸோ யூகே இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அடுத்த லைன்லேயே வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்லைன் அப்படின்றப்போ பிளாக் அப்படின்றப்போ அது கண்டென்ட் சின்னமாக இருந்தாலும் அதோட டிஸ்பிளேயில் ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். அடுத்தடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்போ அது கீழே தான் கொண்டுட்டு வரமே ஒழிஞ்சு அதே லெக்கில் அதுக்கு அடுத்தடுத்து வர வைக்காது. ஸோ இன்லைனை பொறுத்தளவுக்கு என்னென்னா இன்லைன் அப்படின்றது அதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கும். அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டு வர்றப்போ அது ஒரே லைனில் அடுத்தடுத்த லைனில் இது பண்ணிகிட்டே போயிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளாக்கு வந்து நம்ம வந்து H1 டேக்கை சொல்லலாம். இன்லைனை பொறுத்தளவுக்கு ஸ்பேன் டேக்கு, இட்டாலிக் டேக்கு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து இன்லைன்னா என்ன, இன்லைன் டேக் எப்படி யூஸ் ஆகும், பிளாக்னா என்ன, பிளாக் டேக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோம். ஸோ இப்போ இன்லைன் ஒரு பிளாக் டேக்கை எப்படி இன்லைனாக மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு எல்ஐ டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஐ டேக்கில் ஃபஸ்ட்டு வந்து HTMLனு போட்டுக்கிறேன். எண்டில் போயிட்டு தென் செகண்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா CSS அப்படின்னு போட்டுக்கிறேன். தேர்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்ப்போம், அப்போ தான் நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டனே கொடுப்போம் எப்பவும் போல். ஸோ இப்போ பார்த்தோம்னா எல்லா டேக்குமே ஒரு எல்ஐ டேக்குமே என்ன பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிட்டு டிஸ்பிளேயில் அதோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த லைனில் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் என்ன பண்ண போகிறோம்னா இன்லைனாக ஒரே லைனில் மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் அப்படின்ற பிளாக் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எண்டில் போயிட்டு டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டேக்குமே என்னதுன்னா ஒரே லைனில் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தோன்னா நல்லா கிளியராக தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். அந்த டேக்கை செலக்ட் பண்ணி அந்த டேக் வந்து டிஸ்பிளே இன்லைன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்லைனாக மாற்றுறது. இதுவே வந்து ஒரு இன்லைனை வந்து எப்படி பிளாக்காக மாற்ற முடியும் அப்படின்றத பற்றி இன்னொரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஸோ இன்லைனை பொறுத்தவரைக்கும் ஸ்பேன் டேக் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு இன்லைனு. இதுக்குள்ளே நான் வந்து யூகே இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் செகண்டாக இன்னொரு லெட்டர் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஸ்பேனில் வந்து இன்னொரு கண்டென்ட் என்ன எழுதுனா மறுபடியும் நான் யூகே இன்ஃபோனே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுமே இன்லைனில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் டேக் அப்படின்ற ஒரு இன்லைன் டேக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இன்லைனை என்ன பண்ண போகிறோம்னா பிளாக்காக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்பேன் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டு எல்லோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 2 லெட்டருக்கும் அதுக்கு தேவையான அளவு மட்டும் அது எடுத்துருக்கு. இது வந்து இன்லைனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளாக்காக மாற்ற போகிறோம். ஸோ ஸ்பேன் டேக்கை நம்ம வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதால நான் என்ன பண்ணேன்னா டிஸ்பிளே பிளாக்
அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நான் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து ஒரு பிளாக் ஸ்டேட்மெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட்டை வந்து பிளாக்காகவும் ஒரு பிளாக் எலமெண்ட்டை வந்து இன்லைனாகவும் மாற்றுவோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இன்லைனை பிளாக்காக மாற்றுறது எப்படி, பிளாக்கை வந்து இன்லைனாக மாற்றுறது எப்படி, இன்லைனுக்கும் பிளாக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். தென் செகண்டாக வந்து விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு டேக், டிஸ்பிளே நன் அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஸ்பிளே நன் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளே நன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. பட் அந்த இடம் வந்து எம்டியாக இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு கீழே வந்து ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு H1 டேக் H1 வேணால் ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நான் ஒரு கண்டென்ட் வந்து ஒரு டம்மியான கண்டென்ட் ரெடி பண்ணி நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே நன். அந்த டெக்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த டெக்ஸ்ட் இருக்குது அந்த இடத்துல. பட் டிஸ்பிளே நன் கொடுத்தது என்ன இதில் எனக்கு வந்து டெம்பரவரியாக அது வந்து காணாமல் போயிடுது. இதுதான் வந்து டிஸ்பிளே நன் ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ இதில் இன்னொன்று என்ன, விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. விசிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா, இந்த கண்டென்ட் வந்து அதே இடத்துல இருக்கும், பட் நம்ம அதுக்கடுத்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட்லாம் என்னென்னா கீழே வந்துட்டு இருக்கும். இதுதான் அதோட டிஸ்பிளே விசிபிலிட்டி. ஓகே, டிஸ்பிளே பிளாக், டிஸ்பிளே இன்லைன் பற்றி பார்த்தாச்சு. விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. விசிபிலிட்டி டேக் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே விசிபிலிட்டி டேக் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து விசிபிலிட்டி அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஸோ விசிபிலிட்டி எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஹிடன் ஆகணும். எனக்கு டிஸ்பிளே ஆக வேணால் ஹிடன் ஆகணும். பட் இந்த ஹிடன் அப்படின்ற கொடுக்குறப்போ என்னென்னா கண்டென்ட் அதே இலக்கில் இருக்கும், பட் நமக்கு தெரியாது. இதுதான் வந்து டிஸ்பிளே இன்னொரு டிஸ்பிளேல யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தடு. ஸோ கண்டென்ட் அதே இலக்கில் இருக்குது, ஆனால் வந்து அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ விசிபிலிட்டிக்கும் டிஸ்பிளே நன்னுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். டிஸ்பிளே நன் அப்படின்றப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட்டுமே டிஸ்பிளேயும் ஆக போகிறதில்ல. அந்த இடம் வந்து அந்த இடமே இருக்காது, அந்த இடத்துக்கு வந்து புதுசாக ஒரு கண்டென்ட் வந்துடும். அதே நம்ம வந்து விசிபிலிட்டி ஹிடன் அப்படின்றத கொடுக்குறப்போ அந்த கண்டென்ட் அதே இலக்கில் இருக்கும், அந்த கண்டென்ட் அதில் இருக்கலாம், ஆனால் டிஸ்பிளே ஆகாது, அடுத்தடுத்த கண்டென்ட் கீழே வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து விசிபிலிட்டிக்கும் ஹிடனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது நம்ம இதை வச்சு என்னென்ன பார்த்தோம்னா டிஸ்பிளே இன்லைன் பார்த்துக்கோம், டிஸ்பிளே பிளாக் பார்த்துக்கோம், தென் விசிபிலிட்டி டிஸ்பிளே நன் பார்த்துக்கோம், தென் விசிபிலிட்டி ஹிடன் பற்றி பார்த்துருக்கோம். தென் ஃபைனலாக வந்து என்னென்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து நான் ஒரு டம்மியான ஒரு டேட்டா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ரெடி ஆகிருக்கு. நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்லைன் டேக் யூஸ் பண்ண போகிறேன். இன்லைன் டேக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்பேன் டேக் அப்படின்றது ஒரு இன்லைன் டேக் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணி தென் இந்த ஸ்பேன் டேக்கில் வந்து நான் UK info அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் ப்ரௌசரில் பார்க்குறப்போ அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பேன் டேக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா yellow அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸ்பேன் டேக் அப்படின்ற ஒரு இன்லைன் எலமெண்ட் அப்படின்றதுனால ஒரே கண்டென்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த ஸ்பேன் டேக் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் எலமெண்ட் கொடுத்து பார்ப்போம். இந்த பிளாக் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் எண்டுக்கு போய்வேன். என்ன பண்ணிக்கிறேன்னா டிஸ்பிளே பிளாக் டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு ப்ரௌசரில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் கண்டென்ட் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்லேருந்து அதோட பிளாக் ஃபுல் வித்தையுமே வந்து எடுத்துக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு இன்லைன் பிளாக்காக மாற்றலாம். இன்லைன் பிளாக்னா இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்கணும், பட் அதே சமயத்தில் வந்து ஒரே லைனில் இருக்கணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டிஸ்பிளே பிளாக் பதிலாக இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இன்லைன் பிளாக் அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இது நார்மலாக பழையபடிக்கு வந்து இன்லைனுக்கு வந்து இன்லைனில் வந்து ஒரே லைனில் வந்து பிளாக் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது இன்லைன்லேயும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து பிளாக்காகவும் இருக்குது. இது வந்து ஸ்பேன் டேக்கு பதிலாக அது வந்து ஒரு இன்லைன் டேக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்லைனாகவும் வச்சுருக்கோம், அதே சமயத்தில் வந்து பிளாக்காகவும் வச்சுருக்கோம். இதுதான் இன்லைன் பிளாக்குக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்லைன்னா என்ன, பிளாக்னா என்ன, இன்லைனுக்கும் பிளாக்குங்கான டேக்ஸு டிஃப்ரென்ஸு, தென் இன்லைன் பிளாக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டிக்கும் டிஸ்பிளே நன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றலாம் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம CSSல இருக்கிற நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலாம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.